நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தீண்டாமை ஒழிப்பு, அரிஜன ஆலய பிரவேசம் எல்லாம் நம் சமூகத்தில் உள்ள குறைகளை நீக்க எழுந்த சிறந்த முயற்சிகள். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓர் இனம் என்ற அடிப்படையில் சமுதாய வாழ்வில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக எழுந்த இயக்கங்கள் அவை. நாடு சுதந்திரம் பெற்று மக்கள் சுபிட்சமாக வாழ சமுதாயத்தில் உள்ள உயர்வு தாழ்வுகள் ஒழிய வேண்டும் என்ற பிரச்சாரம் தீவிரமாக நடக்கிறது. இந்த இயக்கத்திற்கு முழு ஆக்கம் தந்தவர் மகாத்மா காந்திஜி. எந்த ஒரு கோவிலில் ஒரு இனத்தவரை தீண்டத்தகாதவர் என்று கூறி ஒதுக்கி உள்ளே அனுமதிக்க மறுத்து விடுகிறார்களோ அந்த குறிப்பிட்ட கோவில்களுக்குள் நுழைய காந்திஜியும் மறுத்துவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே மீனாட்சி கோவில், அரங்கத்து அரவணையான் கோவில், பழனி ஆண்டவன் கோவில் முன்பெல்லாம் அரிஜனங்களை அழைத்து கொண்டு காந்திஜி சென்று அரிஜன ஆலய பிரவேசத்தை மிகப்பெரிய விழாக்களாகவே நடத்தியதெல்லாம் சரித்திர பிரசித்தம். இன்று தமிழகத்தில் அரிஜனங்களுக்கு திறந்துவிடப்படாத கோவில்களே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. இந்த இயக்கத்தை எண்ணற்ற வருடங்களுக்கு முன்னாலேயே முன்னின்று நடத்தியிருக்கிறார் ஒரு சிவலோகநாதர். அதாவது கோவிலுக்குள் விட வேண்டாம், அட்லீஸ்ட் தேரடியில் நின்று இறைவனை தரிசிப்பதற்காகவாவது வழி செய்ய வேண்டும் என்று அரிஜன பக்தனான நந்தன் கூறுகிறான். அந்த நந்தனுக்காக வழி மறைத்திருக்கும் நந்தியை சற்றே விலகியிரும் பிள்ளாய் என்று உத்தரவு போட்டிருக்கிறார் அவர். அந்த சிவலோகநாதர் கோவில் கொண்டிருக்கும் தலம்தான் திருப்புன்கூர். இன்றைய காணொளியில் திருப்புன்கூர் சிவலோகநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். திருப்புன்கூர் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நேர் மேற்கே 2 மைல் தொலைவில், அதாவது திருப்பனந்தாள் செல்லும் சாலையில்தான் அமைந்திருக்கிறது இந்த தலம். வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் நிலையத்திலோ அல்லது பேருந்து நிலையத்திலோ இருந்து புறப்படும் பேருந்துகள் மூலமாக எளிதில் இந்த ஆலயத்தை சென்று அடையலாம். போகிற வழியிலே செந்நெல் வயல்கள், பங்கங்கள் மலரும் பழனங்கள், எங்கு பார்த்தாலும் ஒரே தென்னஞ்சோலைகள். ரோட்டை விட்டு தெற்கே திரும்பி 1-2 பர்லாங்கு தூரம் வளைந்து சென்றால் கோவிலை அடுத்த குளக்கரை வந்து சேருவோம். குளக்கரையில் இருந்து கொண்டு கோவிலை காண்பதே ஒரு ரம்யமான அழகுதான். கோவில் சந்நிதி தெருவின் கீழ்கோடியில் அமைந்திருக்கிறது. தேரடியிலே ஒரு சிறிய கோவிலை ஒன்றையும் கட்டி அதில் நந்தனை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த தேரடியில் நின்றுதானே நந்தன் அன்று கதறி இருக்கிறான். வழி மறைத்து கொண்டிருக்கிறதே, கருவறையில் இருக்கும் இறைவனை பார்க்க முடியவில்லையே, ஐயோ மலை போல ஒரு மாடு ஒன்று உள்ளே படுத்து கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் கதறி இருக்கிறானே. நாமும் நம் வண்டியை விட்டு அங்கேயே இறங்கி விடலாம். அங்கு நின்று கொண்டே நந்தன் தரிசித்த சிவலோகநாதனை கண்டு தரிசித்து விடலாம். அன்று நந்தனுக்காக வழி மறைத்து கொண்டிருந்த நந்திதான் பின்னர் வழியை விட்டு வடபக்கமாக விலகி எல்லோரும் தேரடியிலேயே நின்று தரிசிக்க வகை செய்து கொடுத்து விட்டதே. இந்த இடத்தில் நின்றே நந்தன் சரித்திரம் முழுவதையும் நாம் தெரிந்து கொள்வோமா? நந்தன் வரலாற்றை தெரிந்து கொள்ள பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாரும் நந்தன் சரித்திர கீர்த்தனம் பாடிய கோபாலகிருஷ்ண பாரதியும் நமக்கு துணை வருகிறார்கள். வரலாறு இதுதான். சோழவள நாட்டிலே ஆதனூர் என்ற ஒரு சிறிய ஊர் இன்று மேல ஆதனூர் என்று வழங்கப்படுகிறது. அந்த தலம், அதாவது திருப்புன்கூருக்கு மேற்கே 2 மைல் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது அந்த மேல ஆதனூர். அங்கு ஒரு புலைப்பாடி, அதிலே நந்தன் பிறக்கிறான். ஒரு அந்தனரிடம் பண்ணையாளாக வேலை பார்க்கிறான். அவனுக்கு எப்படியோ ஒரு ஆசை ஒன்று பிறந்து விடுகிறது. அதாவது தில்லையில் நடனமாடும் கூத்தனை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று. அதற்கு தன் சேரியில் ஆள் திரட்டுகிறான். சேரியில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் தில்லை வாழ் அந்தணர்கள் கோவிலுக்குள் நம்மை விடமாட்டார்களே என்று எண்ணுகிறார்கள். இதெல்லாம் நமது ஜாதிக்கு அடுக்காத காரியம் என்று நாட்டாண்மை கிழவன்கள் வேறு கூறுகிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலரை மட்டும் கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் திருப்புன்கூரில் உள்ள சிவலோகநாதனை தரிசிக்க புறப்பட்டு விடுகிறான் நந்தன். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர், பாவ மயங்களை எல்லாம் போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். அந்த சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர் என்று பாடிக்கொண்டே இந்த ஊருக்கு வந்து விடுகிறான். திருப்புன்கூர் தேரடிக்கு வந்தவுடன் அதன் பிறகுதான் சிவலோகநாதனை கண்டு தரிசிப்பது மிகவும் எளிதல்ல என்று புரிகிறது அவனுக்கு. முதலில் சந்நிதி தெருவில் நுழையவே அனுமதி கிடையாது.
அதன் பிறகு கோவில் வாயிலில் வேற ஒரு பெரிய நந்தி ஒன்று படுத்து கொண்டிருக்கிறது. நந்தனுடைய ஏக்கம் எல்லாம் நம்மை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தேரடியிலேயே நின்று கொண்டு கருவறையில் இருக்கும் இறைவனை தரிசித்தால் போதும் என்பதுதான். உற்று பார்க்க சற்றே இந்த நந்தி விலகாதா என்று எண்ணி இருக்கிறான். அவ்வளவுதான். சிவலோகநாதன் தன் நந்தியை பார்த்து, சற்றே விலகியிரும் பிள்ளாய், நம் கருவறை மறைக்கிறதாம் நந்தனுக்கு என்று கூறுகிறார். நந்தியும் அப்படியே விலகிக் கொள்கிறது. இதை கண்டு நந்தன் குதூகலித்து ஆடி பாடுகிறான். இப்படி நந்தி விலக அருள் செய்கான் சிவலோகநாதன் என்பதை சேக்கிழாரோ, சீரியேறும் இசைப்பாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேர்வார் காரியேறும் எயில் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு பேர் ஏற்றை விளங்க அருள் புரிந்து அருளி புலப்படுத்தார் என்று பாடியிருக்கிறார். நந்தி விலகி தரிசனத்திற்கு வழி செய்த காரணத்தால் தில்லை சிற்றம்பலவனுமே அருள் புரிவான் என்ற நம்பிக்கை வலுக்கிறது நந்தனுடைய சகாக்களிடம். நாளையே அங்கு போக வேண்டும் என்று துடிக்கிறான் நந்தன். ஆனால் ஆண்டானான அந்தனர் எளிதாக இடம் கொடுத்து விடுவாரோ? 40 வேலி நிலத்திற்கு இன்று இரவுக்குள் நடவு நட்டு முடித்துவிட்டுதான் நீ போக வேண்டும். இல்லையென்றால் நடவு நட எத்தனை நாட்கள் ஆகிறதோ அதுவரை இருந்து நடவு வேலைகளை முடித்துவிட்டு நீ போய்க்கோ என்று கூறுகிறார். 10 வேலையாட்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை நாம் ஒருவராக எப்படி செய்வது என்று நந்தன் மயங்கி நின்ற பொழுது இறைவனே இந்த வேலையையும் ஒரே இரவிலே முடித்து கொடுத்து விடுகிறார். அதை கண்ட அந்தனரோ நந்தன் பக்தியின் பெருமையை உணர்ந்து நந்தன் காலிலே விழுந்து வணங்கி எழுந்து விடை கொடுக்கிறார். பின்னர் ஆறாத பெருங்காதல் ஒப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளுருகி கைத்தொழ கோலத்தோடு தில்லை சென்று இறைவன் அருளியபடி ஏறி மொழிகி உலகுய்ய நடனமாடும் நடராஜனை வழிபட்டு முக்தி பெற்றார் நந்தனார் என்பது வரலாறு. இந்த நந்தி விலகி கிடக்கும் நேர்த்தி ஒன்றை காண்பதற்காகவே இந்த கோவிலுக்கு ஒரு நடை நாம் சென்று வரலாம். வெளியில் நின்று பார்த்தாலும் சிவலோகநாதன் தரிசனம் எளிதாக கிடைக்கிறது. அந்த வகையில் அந்த நந்தி விலகி இருக்கிறது. சிவலோகநாதன் சந்நிதிக்கு போய்விட்டாலும் அங்கிருந்து பார்த்தால் நந்தி எவ்வளவு தூரம் வடபக்கமாக விலகி வழி மறைக்காமல் இருக்கிறது என்று தெரியும். இதைவிட எல்லாம் அழகு, அவசரத்தில் விலகிய நந்தி கொஞ்சம் ஒருக்களித்து சாய்ந்து கிடக்கிறது. இந்த நந்தி விலகிய வரலாற்றை நம்ப மறுக்கும் அன்பர்கள் கூட இந்த காட்சியை கண்டு வாய்மூடி மௌனியாக நிற்க வேண்டியதுதான். ஆலயத்தின் கோபுர வாயிலை கடந்து நந்தி மண்டபம் வந்து இறை அருளிலே நம்பிக்கை அதிகம் பிறக்கச் செய்யும் இந்த நந்தியம்பெருமானையும் வணங்கிய பிறகு கோவிலுக்குள் நுழைய வேண்டும். எல்லா கோவில்களிலும் நந்திக்கு நாக்கு வெளியே தெரிந்தபடிதான் இருக்கும். ஆனால் இங்கிருக்கும் நந்திக்கு நாக்கு உள்ளே அமைந்தபடி இருக்கிறது. அதே போல கருவறைக்கு முன்பிருக்கும் துவார பாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள். ஆனால் இங்கு தலையை சாய்த்து கருவறையில் இருக்கும் இறைவனை பார்ப்பது போல இருக்கிறார்கள். அதாவது இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தன் வந்து தேரடியில் நின்று கொண்டிருக்கிறான் என்று கூறுவது போல இந்த தோற்றம் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். புங்கமரம் நிறைந்த காட்டுப்பகுதியில் இந்த கோவில் இருந்ததால் இந்த கோவிலுக்கு புங்கூர் கோவில் என்று பெயர் வந்திருக்கிறது. புங்கமரக்காட்டு பகுதியில் இறைவன் புற்று வடிவமாக உள்ளார். இந்த தலத்தில் முதலில் தோன்றியது புற்று வடிவமான லிங்கம்தான். அதன் பிறகே வந்தது நந்தி. இவை இரண்டும் தான் இந்த ஆலயத்திற்கு பெருமையும் புகழையும் சேர்த்தன. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். புற்று வடிவமாக மூலவர் வீற்றிருக்கிறார். இறைவனின் திருநாமம்தான் சிவலோகநாதர் என்பதாகும். புற்று வடிவமாக அமைந்திருக்கும் சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 8:30 மணி அளவில் புனுகு சட்டம் சாத்துகிறார்கள். சுவாமி மீது திருக்குவளை ஒன்றை சாத்தி பக்தர்கள் பூஜைகள் நடத்துகிறார்கள். நாகதோஷத்தினால் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்கள் தங்கத்தில் நாகத்தகடு அல்லது வெள்ளியில் நாகத்தகடு எல்லாம் செய்து உண்டியில் செலுத்துகிறார்கள். இவ்வாறு செய்தால் திருமண தடை நீங்கி உடனே திருமணம் நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் திருமணம் அடைந்த பக்தர்கள். திருமண வரம் வேண்டுவோர் அர்ச்சனை மாலை சாத்துவது என்பதும் இந்த தலத்தில் விசேஷம். மேலும் பரிகார அர்ச்சனை என்பதும் இந்த தலத்தில் விசேஷமான ஒன்றாகும். இந்த தலத்தில் உள்ள மூர்த்திகளான சுவாமி, அம்பாள், பிள்ளையார், முருகன், அகத்தியர் ஆகியோருக்கு செய்யப்படும் பஞ்ச அர்ச்சனைகள் பூர்வ ஜென்ம பாவங்களை விலக்கி அருள் புரியும் என்றும் சொல்கிறார்கள் பக்தர்கள். இங்கிருக்கும் அம்பாளின் திருநாமம் சௌந்தர்ய நாயகி.
இந்த அன்னைக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தனக்காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடனாக உள்ளது. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலாம். மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தைலம், பால், தயிர், விபூதி, பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, தேன், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம். வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவியும் செய்யலாம். இந்த ஆலயத்தில் நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த பஞ்சலிங்கங்கள் உருவான வரலாறும் மிக மிக ரசமானது. ஒருமுறை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்திருக்கிறது. போட்டி உருவானதும் பூலோகத்திலே ஒரு தர்பை புல்லை எடுத்து 3 முடிச்சு போட்டு கீழே போடுகிறேன். அது எந்த இடத்தில் கீழே விழுகிறதோ அங்கு சென்று பார்த்தால் நம்மில் யார் மிகவும் அழகானவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். அதன் பிறகு அம்பாளும் சம்மதிக்கிறார். அதன்படியே சிவபெருமான் ஒரு தர்பை புல்லை எடுத்து கீழே போட்டார். அது இந்த திருத்தலத்தில் வந்து விழுந்து பஞ்சலிங்கங்களாக மாறியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இந்த பஞ்சலிங்கங்களை வணங்கினால் திருமண வரம், நாகதோஷம் எல்லாம் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் பிள்ளையாரை குலம் வெட்டிய பிள்ளையார் என்று அழைக்கிறார்கள். அதற்கும் ஒரு வரலாறு உண்டு. திருநாளை போவார் என்று அழைக்கப்படும் நந்தனார் கோவிலின் மேற்கு புறம் இருந்த சிறிய தீர்த்தத்தை, அதாவது குளத்தை வெட்டி சீர்படுத்த பெரிய குளமாக மாற்ற எண்ணுகிறார். அந்த பறந்து விரிந்த குளம் எத்தனை மண்ணை தோண்டினாலும் சீர்படவே இல்லை. தனி ஆளாக முயற்சி செய்தால் அந்த பணி நிறைவடையாமல் நீண்டு கொண்டே போகிறது. நாட்கள் பல கடந்தன. குளத்தை சீர்படுத்தும் பணிக்கு தனக்கு யாரும் துணை வராததால் சிவபெருமானை அவர் வேண்டுகிறார். அவர் நந்தனாருக்கு உதவி செய்ய கூறி தம்முடைய பெரிய பிள்ளையான பிள்ளையாரை அங்கு அனுப்பி வைக்கிறார். பிள்ளையாரும் குலத்தை சீர் செய்யும் எல்லா பணிகளிலும் நந்தனாருக்கு உறுதுணையாக இருந்ததால் கூடிய விரைவிலேயே அந்த திருக்குளம் முழுவதுமாக சீர்படுத்தப்பட்டு பெரிய குளமாக மாறியிருக்கிறது. எந்த கூலியும் வாங்காமல் பிள்ளையார் தொண்டாற்றி இருக்கிறார். அதனால் கணபதி தீர்த்தம் என்று அந்த திருக்குளத்திற்கு பெயர் உருவாகிவிட்டது. இங்குள்ள விநாயகர் குளம் வெட்டிய விநாயகர் என்ற திருநாமத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த குளம் வெட்டிய விநாயகர் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் நிரம்ப பெரிய கோவிலும் இல்லை, சின்னஞ்சிறிய கோவிலும் இல்லை. மகா மண்டபத்திலே தெற்கு நோக்கி அந்த சிவகாமிநாதன் சிவகாமியோடு நடனமாடிய திருக்கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அந்த திருவுருவை பார்க்க செல்லும் அன்பர்கள் அவருடைய திருவடியிலே குடமுழா கருவியும் பஞ்சமுக வாத்தியமும் இருப்பதை பார்க்க தவறவே கூடாது. இந்த கருவிகளை பூதகணங்கள் வாசித்து கொண்டிருப்பது போல சிலைகள் உருவாகி இருக்கிறது. நீங்கள் பார்க்க தவறினாலும் இந்த தலத்திற்கு வந்த சுந்தரர் உங்களுக்கு ஞாபகமூட்ட தவறவே மாட்டார். மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவ தேவே நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உள்ளானே என்பதை பாடி காட்டி நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நடராஜ தரிசனம் செய்த பிறகு இங்கே கோவில் கொண்டிருக்கும் சௌந்தர நாயகியாகிய அம்மையையும் கண்டு வணங்க வேண்டும். இத்தலத்திற்கு சிவலோகநாதனை விட பெருமை தேடித்தந்த அந்த திருநாளை போவார் என்று அழைக்கப்படும் நந்தனாரையும் செப்பு சிலை வடிவில் கண்டு மகிழலாம். இந்த தலத்திற்கு சம்பந்தர் வந்திருக்கிறார், அப்பர் வந்திருக்கிறார். ஆளுக்கு ஒரு பதிகமும் பாடி பரவி இருக்கிறார்கள். அப்பரும் சம்பந்தரும் சும்மா பாடி பரவுவதோடு நிறுத்திவிட்டால் இங்கு எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி நாயனாரோ சிவலோகநாதனுக்கு நிலம் சேர்த்து வைக்க முனைந்திருக்கிறார். அதாவது சோழ நாட்டிலே அந்த காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. மழையே பெய்யாமல் வறண்டு போயிருக்கிறது. கோன் நோக்கி வாழும் குடிகள் வான் நோக்கி வருந்தி இருக்கிறார்கள். சோழ மன்னன் வேறு தைந்து உருகி இருக்கிறான். அவன் திருப்பூன்கூருக்கு வந்திருந்த அன்றே சுந்தரமூர்த்தி நாயனாரும் தனது சுற்றுப்பிரயாணத்திலே அந்த தலத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அரசனும் குடிகளும் மழை வளம் இல்லாது நாடு வறண்டிருப்பதை சுந்தரரிடம் கூறுகிறார்கள். சரி, 12 வேலி நிலத்தை கோவிலுக்கு எழுதி தருகிறீர்களா, நான் மழையை வர வைக்கிறேன் என்று கேட்டிருக்கிறார் சுந்தரர். அப்படியே எழுதி கொடுத்திருக்கிறான் மன்னன். உடனே பாடத் துவங்கி இருக்கிறார் சுந்தரர். அவ்வளவுதான், மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. மக்களும் மன்னனும் குதூகலத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் பெய்ய ஆரம்பித்த மழை பெய்து கொண்டே இருக்கிறது. 1, 2, 3 என்று நாட்கள் வளர்ந்து கொண்டே சென்று 10 நாட்களாகியும் மழை நிற்க காணோம். மழை போதும் போதும் என்ற பின்னும் நிற்காவிட்டால் கஷ்டம்தானே. ஐயனே, மழையை நிறுத்துங்கள் என்று சுந்தரரிடம் குறை இறந்திருக்கிறார்கள் மன்னனும் மக்களும்.
சரி, பெய்து கொண்டிருக்கும் இந்த மழையை, இந்த வெள்ளத்தை எல்லாம் நான் நிறுத்தி விடுகிறேன். மீண்டும் மற்றுமொரு 12 வேலி நிலம் சிவலோகநாதனுக்கு எழுதி தருகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் சுந்தரர். சரி என்று தலையசைத்திருக்கிறார்கள் மக்களும் மன்னனும். சுந்தரரும் மீண்டும் பாடியிருக்கிறார். இவர் பாடத் துவங்கியவுடனே மழை நின்று போயிருக்கிறது. இதெல்லாம் ஏதோ என் சொந்த கற்பனை கிடையாது. எல்லாவற்றையும் சுந்தரரே கூறியிருக்கிறார். வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் உய்யகொள் மற்று எங்களை என்ன ஒலிகொள் வெண்முகிலாய் பறந்தெங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் 12 வேலி கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உள்ளானே என்ற பாட்டை விட இந்த நிகழ்ச்சிக்கு வேறென்ன சான்று வேண்டும்? இந்த சிவலோகநாதர் இப்படி நிலங்களை சேர்த்தாரே தவிர அவைகளை எல்லாம் வைத்து காப்பாற்றி கொள்ள தெரியவில்லை அவருக்கு. எப்படியோ கோட்டை விட்டு விடுகிறார். அன்று சுந்தரர் தேடி கொடுத்ததும் பிறகு விக்கிரம சோழனின் மகனான சிர்சபேசன் எழுதி கொடுத்ததுமான நிலங்களை எல்லாம் இன்று தேவஸ்தானத்தின் சொத்தாக கிடையாது. ஏதோ தனக்கு வேண்டிய கொஞ்ச நிலங்களையும் புலங்களையும் மாத்திரமே வைத்து கொண்டிருக்கிறார். அதாவது பின்னால் நில உடைமைக்கு உச்ச வரம்பு வரும், அது அப்பொழுது நமக்கு கஷ்டம் தரும் என்பதையெல்லாம் தெரியாமலா இருந்திருப்பார் சிவலோகநாதன். சரி, இந்த திருப்புன்கூர் இறைவனை வழிபட்டு முக்தி பெற்றவர்களுடைய ஜாபிதா நிரம்பவும் நீளமானது. சூரிய சந்திரர், இந்திரன், பிரம்மா, அகத்தியர், அக்னி, பதஞ்சலி, வியாகிரபாதர், சப்த கன்னியர் எல்லோரும் வந்து வழிபட்டு முக்தி அடைந்திருக்கிறார்கள் இந்த தலத்தில். மேலும் 63 நாயன்மார்களில் விரல் மிண்டர், ஏயர்கோன் கலிகாமர் இவர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கி முக்தி பெற்றவர்கள் என்பதையும் அறிய முடிகிறது. இத்தனையும் தெரிந்த பிறகு இந்த தலம் ஏன் புன்கூர் என்று பெயர் பெற்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வேறொன்றும் இல்லை, புங்கம் செடிகள், அதாவது புங்க மரங்கள் நிறைந்த ஊர் இது. கரிஞ்சாரண்யம் என்றே ஒரு பெயர் இந்த ஊருக்கு உண்டு. இந்த ஊரின் நிலவளம் ஏன் செழிப்பாக இருக்கிறது என்று எனக்கு இப்பொழுது விளங்குகிறது. அதாவது பசுந்தழை உரத்தில் புங்கந்தழைக்கு மேல் நல்ல உரம் கிடையவே கிடையாது. புங்கந்தழைகளை எல்லாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது உலகமறிந்த விஷயமாயிற்றே. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் கூட புங்க மரம்தான். உரம் இருந்தது, உழத் தெரிந்தது. ஆனால் கிடைத்த நிலங்களை காப்பாற்றி கொள்ள தெரியவில்லையே இந்த சிவலோகநாதருக்கு என்பதே நமது வருத்தம். வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து திருப்பனந்தாள் செல்லும் சாலையில் மேற்கே 3 கிலோமீட்டர் சென்றால் ஒரு புறம் திருப்புன்கூர் கைகாட்டியும் மறுபுறம் திருப்புன்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோவில் என்ற வளைவும் அமைந்திருக்கிறது. அந்த சாலையில் 1.5 கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம். சாலை ஓரத்திலேயே கோவில் அமைந்துள்ளது. கோவில் வரை வாகனங்கள் எல்லாம் செல்லும். இந்த ஆலயம் தினசரி காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.